பால் எடுத்து அதில் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ டைம் என்னென்னு பாருங்கள், 7:40 கிட்டே வருதா. கரெக்டாக 8 o'clockலாம் முடிக்கணும். இப்போ இந்த தேங்காய் பால் எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கொதிச்ச உடனே நம்ம அரிசியெல்லாம் போட்டலாம். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, ஸ்நாக்ஸுக்கு வந்து ட்ராகன் ஃப்ரூட் கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். இப்போ காலையிலே அது மாதிரி சாப்பிட்டுட்டு போகலாம் மாட்டா. கொஞ்சம் மில்க் ஷேக்கு அந்த மாதிரி கூல் அப்படி தான் சீக்கிரம் குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு போவாள். இல்லைனா அவளுக்கு லேட் ஆகும்ட்டு அந்த மாதிரி தான் பண்ணுவாள். இப்போ பாருங்கள் 10 minutes தான் இருக்குது. அதுக்குள்ளே அது நம்ம விசில் வரணும். ஒரு விசிலில் ஆஃப் பண்ணிடலாம். அதனால் நான் என்ன பண்ணேன், ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணிவிட்டேன். ஒரு 3 விசில் வச்சு நல்லா ஸ்மாஷ் ஆகிற மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த ஒரு 5 minutes கேப்பில் நம்ம காஃபி குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு காஃபி போட்டுட்ருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபியை ஒரு 5 minutesல உட்காந்து குடிச்சிட்டு ஸ்கூலில் கொண்டு விட போனோம். இவளுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை மில்கில் வந்து நல்லா கொஞ்சம் ஆறின பாலில் வந்து நல்லா அதை மிக்சியில் போட்டு நல்லா பீட் பண்ணி அரைச்சி அதை மில்க் ஷேக் மாதிரி கொடுத்துருவேன். அப்போ அது கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் பசிக்காது. 10 o'clock வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், பசிக்காது. அப்புறம் மதியானம் லஞ்ச் வந்து 12:15 அந்த மாதிரி விடுவாங்க, 1 o'clock வரைக்கும். இதோட மிச்சம் அந்த பாலாடை அப்புறம் அந்த சோயா சங்க்ஸில் மிச்சம் எல்லாம் அந்த கோழி சாப்பிட்றோம். அதனால் அது வச்சிட்ருக்கேன். இப்போ டக்குன்னு இந்த காஃபியை குடிச்சிட்டு நான் போய் இந்த விசிலில் பார்க்குறேன். பார்த்தா அது விசில் வந்துருச்சு. இப்போ பாருங்க, கரெக்டாக 8 hours 5 minutes இருக்குது. இப்போ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, நல்லா அது மிக்சியில் போட்டு மில்க் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். அது கிரைண்ட் பண்ணதை கொஞ்சம் லிக்விட் கொஞ்சம் திக்காக தான் குடிப்பா. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிட்டேன். இனிமேல் ரூமுக்கு வந்தால் நல்லா கொஞ்சம் டிவி போட்டு நல்லா கொஞ்சம் அவளுடைய பாட்டை வச்சா தான் எந்திரிப்பா. அதை வச்சு விட்டாச்சு. வச்சு விட்டோன்னே எந்திரிச்சு